தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆள் சேர்த்த விவகாரத்தில் கைதான 6 பேரையும் 6 நாள் காவலில் வைத்து விசாரிக்க என்ஐஏவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கியிருக்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான விரிவான விவரங்கள். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக கடந்த மே மாதம் ராயப்பேட்டையை சேர்ந்த டாக்டர் அமீது ஹுசைன், அவர் தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவரது நண்பர்களான முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், அகமது அலி உமாரி ஆகிய 6 நபர்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். குறிப்பாக பயங்கரவாத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்தார்கள். இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களை என்ஐஏயும் கைது செய்து கடந்த வாரம் இந்த வழக்கு குறித்து யூடியூப் மூலமாக பிரசங்கம் செய்த ராயப்பேட்டையில் கூடிய இடத்திலும் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிலையில்தான் இவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 15 நாட்கள் கஸ்டடி கேட்டு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணை வந்த நிலையில் அவர்கள் 6 பேருக்கும் 6 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 6 நபர்களையும் பாதுகாப்பாக புரசைவாக்கத்திற்குரிய என்ஐஏ அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு 6 நபர்களையும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலம் இவர்களுக்கு உதவிகரமாக இருந்த நபர்கள் குறித்த விவரங்கள் தெரியவரும் என்றும் என்ஐஏ சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.